நெகட்டிவ் தாட்ஸ்னா என்னங்க? 60 வருஷ காலத்தில் அவர் கூட வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இறந்துருப்பாங்க. அவரோட மேபி ஒரு 13வது வயசுல அவர் வந்து சைக்கிளில் போகும்போது ஒரு லாரிக்காரன் வந்து இடிச்சிட்டான். அவர் வந்து உயிர் போக வேண்டிய சூழ்நிலையில தப்பிச்சிருக்காரு. நிறைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் உள்ள சேவ் ஆயிருக்கும். இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிற புக் இருக்குல்ல, அதை போய் தொட்டு பார்க்கும். அவரோட வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரே வேன்ல தான் போவோம். அந்த பையன் 30 வருஷத்துக்கு முன்னால இறந்து போயிட்டான். நெகட்டிவ் தாட்ஸ்னா என்ன? நெகட்டிவ் மைண்ட் செட் எப்படி உருவாகுது? நெகட்டிவ் பீப்புளை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இது வரைக்கும் நீங்க எங்கேயும் கேட்காத, எந்த புக்லயும் படிக்காத ஒரு வெர்ஷன், ஒரு பியூர் லாஜிக்கல் வெர்ஷன் உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிக்கும் போது ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்க டிக்ஷனரியிலே இருக்காது. ஹாப்பினஸ், சக்சஸ், growth இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம்லாம் உங்களுக்கு எளிமையா உங்க கூடயே சேர்ந்து வாழும். நீங்க மட்டும் பாசிட்டிவானவரா இல்லாம உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க எப்பவுமே பாசிட்டிவாவே வச்சுக்குவீங்க. அந்த ஒரு ஆரான்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்களுக்குள்ள ஈஸியா டெவலப் ஆயிடும். நெகட்டிவ் தாட்ஸ்னா என்னங்க? அதை வந்து நம்ம டீடைலா ஆழமா பார்ப்போம். நெகட்டிவ் தாட்ஸ்ங்கிறது ஒரு நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்ல இருந்து வருதுங்க. அப்ப நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் அப்படின்னா எங்கேயோ டேட்டா இருக்குன்னு அர்த்தம். டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அதை நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். அங்கேருந்து நெகட்டிவ் தாட்ஸ் ஜெனரேட் ஆகுது. கரெக்டாக? அப்போ டேட்டா இருக்குது அப்படின்னா டேட்டாவை எங்கேயாவது சேவ் பண்ணி வைப்போம். கரெக்டாக? அப்போ அந்த டேட்டா வந்து ஏதோ ஒரு ஃபைலில் இருக்குது. அப்போ நம்ம மைண்டில் ஒரே ஒரு டேட்டா மட்டும்தான் இருக்கு, ஆனால் கிடையாது. அது வந்து ஒரு லைப்ரரி, ஒரு கேலரி ஆஃப் டேட்டாஸை நம்ம மைண்டில் சேவ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம மைண்டுக்குள்ளே இமேஜின் பண்ணிக்கோங்க, there is a library அப்படின்னா ஒரு கேலரி. அந்த கேலரிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நிறைய டேட்டாஸ் இருக்குது. அது வந்து நிறைய புக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புக்கும் நம்ம வாழ்க்கையில் ஒருத்தர் 60 வருஷம் வாழ்ந்துருக்காருன்னா ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் அவர் வந்து முழிச்சிருக்கிற காலம் பாருங்க. அதுவே ஒரு 12 மணி நேரம் முழிச்சிருக்காருன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 10 மனிதர்களை பார்க்குறாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட பழகின விஷயம், எமோஷன்ஸு, அந்த 60 வருஷ காலத்தில் அவர் கூட வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இறந்துருப்பாங்க, எத்தனை பேருக்கு நல்லது நடந்திருக்கும், கல்யாணம் நடந்திருக்கும், இல்லை அவர் ஒரு கார் வாங்கியிருப்பாரு, முறையாக அவர் வந்து ஒரு குதிரையை ஓட்டியிருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட டேட்டாஸ் அவரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் எல்லாமே இந்த லைப்ரரி உள்ளுக்குள்ள இருக்கு. சரி, லைப்ரரி சொல்லிட்டோம். அப்ப ஒரு லைப்ரேரியன் ஒருத்தர் இருப்பார்ல, அதுதான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ். நம்மளோட கான்ஷியஸ்னஸ் வந்து ஒரு லைப்ரேரியன் மாதிரி. அவருக்கு அந்த மொத்த லைப்ரரியில எந்தெந்த புக்கு எந்தெந்த ரேக்ல எந்தெந்த ரோல இருக்குன்னு நல்லா தெரியும் அவருக்கு. சரியா? அவர் வந்து எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்காரு. அவரு அது அடுக்கி வச்சது மட்டும் இல்லாம அவர் வந்து அப்பப்ப ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருப்பார். எல்லா புக்கும் கரெக்டாக அங்கங்கே இருக்கா, எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறது அந்த லைப்ரரியனோட வேலை. அதுவும் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற இந்த லைப்ரரியன் இருக்கார்ல, இவர் வந்து வெறும் புக்கை அடுக்கி வைக்கிற வேலை மட்டும் இவரோடது இல்லை. அந்த ஒவ்வொரு புத்தகமும் அவரோட வாழ்க்கை சம்மந்தப்பட்டது தான். அப்போ அது எல்லாத்தையுமே ஏற்கனவே அவர் அனுபவப்பட்ட விஷயங்களை தான் அங்கே ரெக்கார்டா உள்ளுக்குள்ள சேமிச்சு வச்சிருக்காரு. ஓகே, அவர் உள்ள சுத்திக்கிட்டே இருக்காரு. லைப்ரரி ஃபுல்லா சுத்துறாரு. எதுக்கு சுத்துவார்னா ஒவ்வொரு புக்கும் அங்கங்க இருக்கான்னு பார்ப்பாரு. அப்போ என்ன நடக்கும் நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. நான் சொல்றத, அந்த லைப்ரரியன் இப்போ அப்படியே உள்ள போறாரு. உள்ளுக்குள்ள லைப்ரரிக்குள்ள போறாரு. நிறைய ரேக்ஸ் இருக்கு. அதுல 2 ரேக்குக்கு நடுவில் அவர் அப்படியே போறாரு. அதுதான் நம்மளோட கான்ஷியஸ்னஸ். போயிட்டே இருக்காரு. திடீர்னு ஏதோ ஒரு இடத்துல அப்படியே டக்குன்னு திரும்புறாரு. அங்க ஒரு புக்கை பாக்குறாரு. அந்த புக்கை பார்த்ததும் புக்ல ஒரு பேர் இருக்கு. அது என்னது அப்படின்னா அவரோட மேபி ஒரு 13வது வயசுல அவர் வந்து சைக்கிள்ல போகும்போது ஒரு லாரிக்காரன் வந்து இடிச்சிட்டான். அவர் வந்து உயிர் போக வேண்டிய சூழ்நிலையில தப்பிச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த புக்ல அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த புக்கை தொட்டதுமே அவருக்கு என்ன வெளியே வரும் தெரியுமா? எமோஷன்ஸ் வரும். என்ன எமோஷன் வரும்? அது வந்து அவர் உயிர் போற அளவுக்கான ஒரு சூழ்நிலையை அந்த புக்கு சொல்லுது. அப்படின்னும் போது அந்த இடத்துல ஒரு பய உணர்ச்சி வருமா வராதா? அந்த ஞாபகத்தை கிளிக் பண்ணதுமே தான் நான் சொன்ன மாதிரி அவர் அந்த லைப்ரரிங்கிறது மொத்தமே அவர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் தான். கரெக்டா? அப்ப இவர் வந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸ் இருக்கார்ல, அவரு இப்ப அந்த புக்கை பார்க்கல, அந்த புக்கை தொடலன்னா அவருக்கு அந்த ஞாபகம் வராதா? ஒருவேளை அந்த புக்கை தொட்டுட்டாருன்னா ஞாபகம்ன்றது வெறும் மெமரியா மட்டும் வராது. அவருக்கு அந்த எமோஷன்ஸும் சேர்ந்து வரும். ஓகேயா? கரெக்டா நான் சொல்றது புரியுதா? அப்ப இப்ப நம்ம லைப்ரரியன் வந்து இந்த மாதிரி நம்மளோட கான்ஷியஸ்னஸ் என்ன பண்றாருன்னா அப்படியே சுத்தி வருவார். இந்த அவரோட லைப்ரரியை எப்பவுமே சுத்தி வருவார். வரும்போது அவர் எந்த புத்தகத்தை தொடுறாரோ அந்த புத்தகத்தோட கண்டென்ட்ல அவரோட மெமரியில அவரோட வாழ்க்கையில நடந்த மெமரிஸ் தான் உள்ள இருக்கு. அதுல பாசிட்டிவான ஏதோ ஒரு விஷயம் தொடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவரோட 14வது பர்த்டேக்கு அன்னைக்கு தேதியில அவங்களோட அப்பா அம்மாவும் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு நாய்க்குட்டியை வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை தொட்டார்னா டக்குன்னு அவருக்கு என்ன வரும்? ஒரு பாசிட்டிவான ஒரு ஹாப்பி மூடுக்கு அப்படியே அவர் மைண்ட் எலிவேட் ஆயிடும். அது வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு அவரை கொண்டு போகும். ஏன்னா அவருக்கு வந்து அந்த
ஞாபகம் வந்துடும். அந்த நாயோட கலர் ஞாபகம் வரும், அந்த நாய்க்குட்டி அவரை கையில் எப்படி உருண்டு ஓடிச்சுன்றது ஞாபகம் வரும், அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் அவர் சந்தோஷத்தை கட்டி பிடிச்சி முதல் தடவையாக அவங்க அம்மாவை ஹக் பண்ணி முத்தம் கொடுத்த ஞாபகம் வந்துடும், எல்லா ஞாபகமும் வந்துடும். ஓகே, இப்போ அவருக்கே வயசு 65, அவங்க அப்பா அம்மா இப்போ உயிரோடு இருக்க மாட்டாங்க, நாயும் இருக்காது, எல்லாமே இறந்து போச்சு. ஆனால் அவருக்கு அப்போ வரப்போகிற மெமரி என்னன்னா அவரோட மேபி அந்த பர்த்டேக்கு அந்த நாய்க்குட்டியை வாங்கின ஃபைல் தான் இப்போ தொடுறாரு. அப்போ ஃபுல்லாக ஹாப்பினஸ் மட்டும் தான் அவருக்கு வருது இப்போ. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் அந்த நம்மளோட பழைய டேட்டாஸில் நமக்கு வாழ்க்கையில் ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கையை நம்ம வாழும்போது அதில் நிறைய பாசிட்டிவ் எமோஷன்ஸ் உள்ள சேவ் ஆயிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு புக்காக உள்ள இருக்கும். அதே மாதிரி நிறைய நெகட்டிவ் எமோஷன்ஸும் உள்ளுக்குள்ள இருக்கும். இப்போ ரொம்ப முக்கியமானது இன் ஜென்ரல் இயற்கை நமக்கு கொடுத்துருக்க ஒரு நீதி இல்லைன்னா ஒரு புரோட்டோகால் அப்படி வச்சுக்கோங்களேன். அது என்ன பண்ணியிருக்கு இயற்கைனா, இந்த லைப்ரரியன் நம்மளோட கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, நம்மளோட வாழ்க்கையினுடைய பதிவுகள் எல்லாத்தையும் உள்ள சேவ் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல பய உணர்ச்சி வர உணர்வுகள், அதாவது அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் பொதுவாக சொல்லுவோம்ல, ஃபியர், துன்பம், கவலை, இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபைல்ஸ் உள்ளுக்குள்ள நிறைய சேவ் ஆயிருக்குல்ல. யூசுவலி ஜென்ரலி நம்மளோட கான்சியஸ்னஸ் இயற்கையாவே என்ன பண்ணுவோம்னா, இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கிற புக் இருக்குல்ல, அதை போய் தொட்டு பார்க்கும். அது இயற்கைன்னு நான் சொல்றேன். ஏன் அதை செய்யுது? இப்ப அந்த தொட்டு பார்க்கறதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து இப்ப இந்த சீசன்ல இப்ப ஒருத்தருக்கு 65 வயசு ஆகுது, அதாவது இப்ப இமீடியட் பாஸ்ட், அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாலையும் அவரோட ஃபியூச்சர் இப்ப நடந்துகிட்டு இருக்க காலத்திலயும் அவரோட இமீடியட் ஃபியூச்சர்லயும் சில பய உணர்ச்சிகள் அவருக்கு இருக்கும். ஓகேயா? அந்த ஃபைல்ஸை போய் அடிக்கடி தொடும். அப்படி தொடுறது வந்து வெரி நார்மல். அது எதுக்காக போய் நம்ம கான்சியஸ்னஸ் இந்த சீசன்ல நமக்கு இருக்கிற பய உணர்ச்சி இருக்குல்ல, ஒவ்வொரு சீசன்லயும் நமக்கு பய உணர்ச்சிகள் நிறைய இருக்கும். அதுவும் இயற்கை தான். ஏன் அந்த உணர்ச்சிகள் இருக்கு அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை நீங்க பாக்குறீங்க, ப்ராப்ளத்தை பார்த்ததும் ஃபியர் வருது. ஃபியர் ஏன் வருதுன்னா, உடனே உங்களை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுது, அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேட சொல்லுது. ஏன் அந்த சொல்யூஷன் உங்களுக்கு தேவை? அப்பதான் இந்த பாடியும் உயிரும் நிலைச்சு நிற்கும், அந்த பாடியில இந்த உயிர் நிலைச்சு நிற்கும். ஸோ அது வந்து நமக்கு வந்து இயற்கையே கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குன்னா, நம்ம பாடியும் இந்த உயிரையும் காப்பாற்றுற பொறுப்பை இந்த கான்சியஸ்னஸுக்கு கொடுத்துருக்கு. அதனால என்ன பண்ணுது கான்சியஸ்னஸ், உங்களுக்கு எங்கெல்லாம் ஃபியர் இருக்கோ அங்கெல்லாம் போய் நிற்கும். அது இமீடியட்டா இந்த சீசன்ல உங்களுக்கு இருக்கிற ஃபியர் எல்லாத்தையும் அது போய் திரும்ப போய் பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷனை தேடி நீங்க அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து தேடாது. பொதுவா அந்த ஃபைல் வந்து ஓல்டு ஃபைலா மாறிடும். அந்த ஃபியர் வந்து இப்போ ஃபியர் ஃபைல தான் நீங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்களா, அதனால அது இனிமேல் நோ மோர் ஃபியர், அது வந்து நீங்க நார்மல் ஃபைல மோடுக்கு போயிடும். ஸோ இதுல ஓல்டு ஃபைல் இருக்குல்ல, 30 வருஷத்துக்கு முன்னால நமக்கு நம்மளோட நண்பர் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தவர், பக்கத்து டேபிள்ல உட்கார்ந்து இருந்தவர், நம்ம கூட சேர்ந்து படிச்ச ஒரு பையன், அவரோட வீட்டுக்கு போகும்போது 2 பேரும் சேர்ந்து ஒரே வேன்ல தான் போவோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட வீட்டுல இருந்து அவர் கொண்டு வர உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட்ட ஞாபகம்லாம் இருக்கு. அந்த பையன் 30 வருஷத்துக்கு முன்னால இறந்து போயிட்டான். அந்த பயம் உங்களுக்கு அந்த 30 வருஷத்துக்கு முன்னால உள்ள தேவாச்சு பாத்தீங்களா, அந்த பையன் இறந்து போன அந்த தகவல், அது ஒரு நெகட்டிவ் எமோஷன். சில பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப நெருங்கி போனவங்க இறந்து போனது, ரொம்ப நெருங்கி வாழ்ந்தவங்க அவங்க இறந்து போய் 30 வருஷம் இருக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஓல்டு நெகட்டிவ் டேட்டாஸ் இருக்கு பாத்தீங்களா, சில பேருக்கு அந்த ஓல்டு டேட்டாஸை போய் திரும்ப இந்த கான்சியஸ்னஸ் தேடி தேவையில்லாம எடுக்கும். அதுல எந்த சொல்யூஷனும் கண்டுபிடிக்க போறதில்ல, அந்த ஃபைலை க்ளோஸும் பண்ண முடியாது, அது முடிஞ்சு போன ஃபைல். சரியா? நீங்க சொல்யூஷன் தேடக்கூடிய ஒரு நெகட்டிவ் எமோஷனை உங்க கான்சியஸ்னஸ் உள்ள போய் ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுறது நார்மல். ஓகே, அது ரொம்ப இயற்கையான ஒரு விஷயம். ஆனா வெரி ஓல்டு டேட்டா, நெகட்டிவ் டேட்டா, அடிபட்டது, செத்தது, நீங்க பட்ட துன்பம், இல்ல யாருக்கோ கை போச்சு, கால் போச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்ள பதிஞ்சிருக்கு. அந்த டேட்டாஸை தேடி சும்மா நம்ம கான்சியஸ்னஸ் போய் பார்க்கறது வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது வந்து ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டா மாறிடும். திரும்ப சொல்றேன், இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபியர், சோகம், இதெல்லாம் வந்து கரண்ட் டேட்ல இருக்கிற வரைக்கும் அது அடிக்கடி வரது நார்மல். நம்மளோட ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கை வேணும்னா அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயத்துக்கு எவ்வளவு சீக்கிரம் சொல்யூஷனை தேடி அதை ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஃபைலை மூடி வைக்கணுமோ மூடி வச்சிடணும். அது வரைக்கும் கரெக்ட். எப்போ ஒருத்தருக்கு அவரோட கான்சியஸ்னஸ் தேவையே இல்லாம அதிக நேரம் இந்த ஓல்டு ஃபைல் டேட்டாஸ் எடுத்து அதுல இருக்கிற நெகட்டிவான ஃபியர், கவலை, துக்கம், சோகம்ன்ற டேட்டாஸா எடுத்து அதையே டச் பண்ணி அந்த எமோஷன்ஸை வெளியே கொண்டு வந்துகிட்டே இருக்கோ, அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா எந்த சொல்யூஷனும் தேடுறதுக்காக நீங்க அதை பண்ணல, அது ஒரு பொழுதுபோக்காயிடுச்சு. அது மட்டும் இல்லாம வெறும் உங்க லைப்ரரியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. உங்க கண்ணு முன்னால ஒரு பெரிய உலகம் இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்க இந்த லைப்ரரியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அந்த லைப்ரரியில நல்ல தகவலை பார்த்தாலும் பரவாயில்ல, சும்மா இருக்க வெட்டி நேரத்துல நீங்க அதுலயும் போய் தேவையே இல்லாத நெகட்டிவ் எமோஷன்ஸை தோண்டி எடுத்து அதையே திரும்ப யோசிச்சீங்கன்னா என்ன ஆவீங்க? கிட்டத்தட்ட ஒரு சைக்கோவா மாறிடுவீங்கல்ல. அதான் ப்ராப்ளம். சரியா? அது மட்டும் இல்ல, உங்க கண்ணுக்கு முன்னால பெரிய உலகம் இருக்கு. இந்த உயிரா நீங்க இந்த உலகத்துல வாழ்றீங்க. இங்க நீங்க அனுபவிக்க வேண்டியமோ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமோ, உங்களை சுத்தி இருக்கிற மனிதர்கள் எத்தனையோ பேர் உங்களை நம்பி இருக்காங்க. நீங்க இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. நீங்க எவ்வளவோ வளர்ச்சி அடையலாம். எல்லாரும் வளர்ச்சி அடைறதுக்கு ஆசைப்படுறாங்கல்ல. ஏன்னா வளரும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்க சக்சஸை பார்க்கும் போது நீங்க சந்தோஷப்படுவீங்க. அந்த மாதிரி உணர்ச்சிகளை தேடணும். கண்ணுக்கு முன்னால இருக்க இந்த உலகத்துல இருக்க விஷயங்களை கிரகிச்சு நீங்க புது சாதனைகளை செய்யணும். அப்பதான் உங்களுக்குள்ள ஹாப்பினஸ் வரும். இந்த லைப்ரரிக்குள்ள போகும்போது
போது சோகம், துக்கம், கவலைங்கிறதுக்கு சொல்யூஷன் தேட முடிஞ்சா அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. இல்லையா நல்லா சந்தோஷமான ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணி நாஸ்டால்ஜியான்னு சொல்லுவாங்கல்ல, ஹாப்பி நாஸ்டாலஜியாவை உங்களோட பழைய மெமரிஸை கிண்டல் பண்ணலாம். சரியா? இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எப்படி உருவாகுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அப்ப நெகட்டிவ் மைண்ட் செட்னா என்னன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுல இருந்து நெகட்டிவ் பீப்புள், நெகட்டிவ் பர்சன் யாருன்றதும் இப்போ தெரிஞ்சிருச்சு. ஓகேயா? ஸோ நீங்க ஒரு நெகட்டிவ் பர்சனா இருக்காதீங்க. நெகட்டிவான ஒரு மைண்ட் செட்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் பாதிப்பு இல்லாம பாத்துக்கோங்க. நீங்க ஒரு நல்ல பாசிட்டிவான மனிதரா மாறிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் நீங்க எப்பவுமே பாசிட்டிவா வச்சுக்குவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.